Hi friends, இந்த வீடியோவில் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரோ டிரான்ஸ்கிரைபிங். ஓகேங்களா, இந்த கம்பெனி பேரில் தான் வெப்சைட்டும் இருக்குது. homeprotranscribing.com அப்படிங்கிற பேரில் தான் வெப்சைட்டும் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக போயிட்டு அதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து இது எவ்வளோ அமௌண்ட் தராங்க, என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா $24 $36 வரைக்கும் பெர் ஹவர் ஆடியோ ஹவர் தராங்க. நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெர் ஆடியோ ஹவர் அப்படின்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 சென்ட் அப்படின்னா 60 நிமிஷத்துக்கு $36. இதுதான் மேக்ஸிமம் வந்து இவங்க தர்றது. இந்த கணக்கு தான் வரும். நீங்கள் வந்து பெர் ஹவர் உட்காந்து நீங்கள் வேலை செய்கிற டைம் இல்லை, இந்த ஆடியோவுடைய டோட்டல் லென்த்து இதுதான் வந்து இந்த ஆடியோ ஹவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மினிமம் $24 $36 வரைக்கும் தராங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போட்டது தான் நான் வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். நானே வந்து சொந்தமாக போடலை. அவங்க கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட்டு அது வேறையாக இருக்கும். நமக்கு கொடுக்குற பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வேறையாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். நான் அதனால தான் வந்து இதை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அடுத்தது வந்து என்ன மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே தருவாங்க. என்ன ஃபார்மேட்டில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து டாக் ஃபைல் தான். டாக் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை வந்து கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மேட் ஏன்னா அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு எல்லாத்தையும் ஆர்டிஎஃப் ஃபார்மேட்டு. பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஎஃப்ங்கிறதும் தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டிஎஃப்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அதுதான் வந்து ஆர்டிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்டுக்கு முன்னாடி ஃபார்மேட்டு. ஓகே, இப்போ வந்து என்னென்ன மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கு, செமினார்ஸு, செர்மான், மீட்டிங்ஸு, ஸ்பீக்கர்ஸு, வெட்டிங் டோஸ்ட்டு, வீடியோஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஆடியோஸு. வீடியோஸும் தருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அகாடமிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அகாடமிக்னால் வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து கிளாஸில் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் டீச்சிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அகாடமிக் லைனில் வரும். செமினார்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கம்பெனிஸ்லேயும் செமினார் எடுப்பாங்க. அப்புறம் வந்து காலேஜ்லேயும் வந்து யூனிவர்சிட்டிலையும் செமினார்ஸ் எடுப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். செர்மோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சர்ச்சஸ்லாம் இருக்காங்களா, கிறிஸ்டியன் சர்ச்சஸில் வந்து அவங்க வந்து பேசியிருக்கிற ஆடியோஸ் வந்து தனிப்பட்ட முறையில் ரெக்கார்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வந்து ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் போடுவாங்க. அந்த மீட்டிங்ஸில் வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து மெயினாக யார் பேசுகிறாங்களோ அந்த பேசுகிறவங்களுடைய ரோல் வந்து என்னென்னா மாடரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பண்ணுறவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு மீட்டிங்ஸ் வரும். ஸ்பீக்கர்ஸ் வந்து தனியாக ஒரு ஆள் மட்டும் மைக்கில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த ஆடியோலாம் கொடுப்பாங்க. வெட்டிங் டோஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை. வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து சில பேர் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க ஆடியோ. அதை வந்து மைக்கில் வந்து அங்கே நடந்த கான்வர்சேஷன்லாம் வந்து நம்ம ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வீடியோஸ் வந்து என்னென்னவோ அதெல்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து ஃபாலோ வெர்பாட்டிம் டிரான்ஸ்கிரிப்ஷன் கைட்ஸ். அவங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் கைட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளைண்ட்டும் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸி தான். ஓகே, இப்போ இது வந்து கண்டிப்பாக நீ வேலை கிடைக்கும்னு சொல்கிறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அவங்க டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டெஸ்ட்டு குவாலிட்டியை பொறுத்து தான் அவங்க வந்து வேலை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நானே வந்து அப்ளை பண்ணாலும் எனக்கும் வந்து இதே ஸ்டேட்டஸ் தான். ஓகேங்களா, ஸோ வந்து ஓவராலாக வந்து சொல்லிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா homeprotranscribing.com அப்படிங்கிறதுல ஸ்லாஷ் போட்டு transcriber-application.html அப்படின்னு சொல்லிட்டு இந்த URL இருக்குது. இந்த லைனில் போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போல்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்னங்கிறத படித்து பார்த்துக்குங்க. நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் தான், அதுதான் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஆல் அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 7 days. இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தின் 7 daysக்குள்ளார நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, கரண்ட் அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, சிட்டி, ஜிப் கோடு, கண்ட்ரி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து 18 இயர்ஸ் ஆஃப் ஓல்டுன்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு many ஹவர்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும்னு கேட்குறாங்க, அதை கொடுக்கணும். அப்புறம் வந்து கேன் யூ டைப் அட்லீஸ்ட் 50 வேர்ட்ஸ் பர் மினிட், அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 50 வேர்ட்ஸாவது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் ப்ரைமரி லாங்குவேஜாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ், டிஸ்கிரைப் எனி ரைட்டிங், டிரான்ஸ்கிரைபிங், எடிட்டிங், அதர் டைப்பிங் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் சம்மந்தமான டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது, ரைட்டிங் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை அப்படியே அதில் போட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து அதே கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ப்ளீஸ் செக் விச் ஆஃப் த ஃபாலோவிங் யூ கரண்ட்லி ஹாவ், என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போது எல்லாமே மேக்ஸிமம் கொடுக்கணும், ஏன்னா இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அவங்க வேலையே கொடுப்பாங்க. ஸோ வந்து கம்ப்யூட்டர், ஹெட்செட்டு, ஃபுட் பெடலு, டிரான்ஸ்கிரைபிங் சாஃப்ட்வேரு, MS வேர்டு, இமெயில் அட்ரஸ், ரிலியபிள் இன்டர்நெட் கனெக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு அப்டைன் ஈச் ஆஃப் த ஐட்டம்ஸ் லிஸ்டட் அபோவ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஆல்ரெடி ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லா ஐட்டமும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா அதையும் வந்து லிஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நோம் கொடுத்தா தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ் கொடுத்துருங்க. அதனால் வந்து எஸ் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் ஹோம் ப்ரோ டிரான்ஸ்கிரைபிங் கம்பெனி, எப்படி வந்து உங்கள் டிரான்ஸ்கிரைபிங் கம்பெனி வந்து தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம கூகுள் சர்ச்னே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து all application requirements must be completed within 7 days of the application for, or you will need to start the application process over again. Please click the button below, submit the application and begin typing test. You must type at least 50 words per minute in order to continue the application. இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கிற மாதிரி டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில் பண்ணி முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது சப்மிட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பு அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. டேக் த டைப்பிங் டெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ நீட் டு கம்ப்ளீட் த ஷார்ட் டைப்பிங் டெஸ்ட். யூ ரெக்வயர் ரிசல்ட் அட்லீஸ்ட் 50 வேர்ட்ஸ் per minute and you can take the test as many times necessary or achieve this score. இந்த ஸ்கோர் வர வரைக்கும் வந்து நம்ம டைப்பிங் டெஸ்ட்டு திரும்ப பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஒரு லிங்க் இருக்குது, டைப்பிங் டெஸ்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து டைப்பிங் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளால் முடியுது அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். வேலிடேஷன் கோடு வரும். அந்த வேலிடேஷன் கோடு வந்து இந்த வெப்சைட்டில் போய் டெஸ்ட்டு பண்ணால் தான் வரும். ஓகே, இப்போ நான் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு போகிறேன், போய் பார்க்கலாம் எவ்வளோ டைப்பிங் வந்து ஸ்பீடு வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. மேலே இருக்கிற இதை வந்து டைப் பண்ணி கீழே டைப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக பண்ணலாம், பார்க்கலாம்.
ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பர் மினிட்டில் பார்த்தீங்கன்னா 57 இது வந்திருக்கு, ஸ்கோர் வந்திருக்கு. எரர்ஸ் வந்து 39 எரர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 159 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து டைப்பிங் போய் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே நேமு, இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் என் பேரை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப்பில். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி சர்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். இப்போ என் பேரில் வந்து இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்பீடில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் வந்து சர்டிஃபிகேஷன் நம்பரு. இந்த சர்டிஃபிகேஷன் நம்பரை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். வேலிடேஷன் கோடுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கோடை வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 57 வந்துருக்கு. கரெக்டாக கொடுத்துருங்க, ஏன்னா மாற்றி கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, டைப்பிங் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் பேஜுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சுன்னு தான் வந்திருக்கு. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போய்க்கலாம். ஸோ இது வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் வீடியோஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா லிங்க்கு, அந்த ஆடியோவோட லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஸ்டெப் 8, மொத்தம் 8 ஸ்டெப் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கே செய்ய முடியும். இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதை நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடிஞ்சால் நான் போடுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசுனாலும் பேசலாம், தப்பு இல்லை. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இருந்தாலும் நம்ம வந்து இதை முடித்தா தான் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். இவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது ஆடியோ ஃபைலு. கண்டிப்பாக வந்து ஈஸியாக பண்ணிடலாம். என்ன வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரைனிங் வீடியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் வீடியோவை போய் பார்க்கறனால பார்த்துக்கலாம். ஒரு ட்ரைனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் யூஸ் ஸ்னிப்பட்ஸ் இந்த டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அப்லோட் கம்ப்ளீட் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 வீடியோ இருக்குது, இதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே டோட்டலாகவே வந்து இவங்களே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.